நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. சென்னை உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை இன்னைக்கு எழுப்பியிருக்கு. அதில் அந்த பெண்ணுக்கு 25 லட்ச ரூபா நிவாரணம் தரணும். இனிமே இந்த வழக்கை சென்னை கமிஷனர் அவர்கள் விசாரிக்கக்கூடாது. அதுக்கு 3 IPS அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கி கடந்து ஒரு 3-4 நாளானாலும் இன்னமும் அந்த வழக்கில் தோண்ட நிறைய உண்மைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் யார் அந்த சாரு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சென்னையினுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் பேசியிருந்தார், ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தானாகவே அந்த வழக்கை எடுத்து அதில் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சாட்டை எடுத்து சுழட்டின மாதிரி அந்த பெண்ணுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதில் முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அரசு தரப்பில் வக்கீல் சொல்கிறாரு, 14 பேர் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனாலும் 14 பேரை ஹேக் செஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதே நீதிபதிகள் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஹேக் பண்ணி எடுத்த 14 பேரை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அது யார் வெளியிட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, அதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், யார் அந்த சாருன்னு சொல்லி ஃப்ளைட் மோடில் இருந்ததாக சொல்கிறீங்க, அந்த ஃபோனை பயன்படுத்துறதுக்காக பேசினார் சொல்லி கமிஷனர் சொல்கிறாரு. யார் அந்த சாருன்றது அது உண்மையாக இருக்குமோ இல்லையோன்றது சந்தேகமாக இருக்குது, அதையும் செக் பண்ணுன்ற மாதிரியான இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் லீக் ஆனதோ அல்லது முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட நீதிமன்றம் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே அக்யூஸ்ட் ஒருத்தந்தான்றதை எப்படி கமிஷனரே ப்ரெஸ் மீட்டில் சொல்லலான்ற கேள்வியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் 25 lakhs அந்த பெண்ணு எஃப்ஐஆர் வெளிவந்ததுனால அந்த பொண்ணுக்கு பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தற்காலிகமாக 25 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவிக்கு காலேஜில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பொண்ணு நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், காலேஜில் படிக்கணும், எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த பொண்ணு நல்லபடியாக அங்கே படிக்கணும், எந்த ஃபீஸும் வாங்கக்கூடாது, எக்ஸாம் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எந்த ஃபீஸுமே வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை என்னன்னு சொன்னால், இனிமேல் சென்னை கமிஷனராக கூடிய அருண் அவங்க தலைமையில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 IPS பெண் அதிகாரிகளை நியமிச்சிட்ருக்காங்க. அதில் யாருன்னு சொன்னால், அண்ணா நகர் துணை ஆணையாளராக இருக்கக்கூடிய ஆவடி துணை கமிஷனராக இருக்கக்கூடிய ஐமன் ஜமால், சேலம் துணை கமிஷனராக இருக்கக்கூடிய பிருந்தா, இவங்க 3 பேரை கொண்ட ஒரு குழுவை கமிட்டியை நியமிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டு. இதில் என்னன்னு சொன்னால், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி வெளியே வருது. அதாவது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்களோட இருக்கிற மாதிரியான புகைப்படம் வருது. அதனால் அவங்க அந்த கட்சியில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்மளே கணிக்கக்கூடாது. ஏன் நாங்கள் கூட நிறைய இடத்துக்கு போகும்போது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது எங்கள் கூட இருப்பாங்க. அதனால் அந்த கட்சிகளுடைய நிர்வாகம் நினைச்சிக்கூடாதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணதில் அதுக்கெல்லாம் சேர்த்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு கொட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களாம் திமுகலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் கூட இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ, இந்த புயலப்போ அந்த ஞானசேகர்னு சொல்லக்கூடிய அந்த அயோக்கியன் அமைச்சர் கூட நிவாரண பணியில் ஈடுபட்டதாகவும், அமைச்சர்கள் அதாவது மா சுப்பிரமணியம் அவர்களும் கூட ஒரு நிர்வாகியும் ஞானசேகர் வீட்லேயே, அதாவது அவங்களுடைய புகைப்படம் இருக்க அந்த ரூமில், அது அவங்க வீடாக அவன் ஆஃபீஸானது தெரில, அதாவது அவனுக்கு உரிமையான ஒரு இடத்துல அமைச்சர்கள் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டதாகவும் இன்றைக்கி ஃபோட்டோஸ் வெளியாகிட்டுருக்கு. இதில் என்ன தெரியுது, நாளுக்கு நாள் இந்த கேஸில் பல திருப்பு முனைகள் வந்துட்டுருக்கு.
நமக்கு அந்த பொண்ணுக்கான நீதி கிடைச்சா போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஆளுன்னு சொன்னாங்க, ஞானசேகரன்னாங்க. இப்போ உச்சநீதி அதாவது சென்னை உச்சநீதிமன்றமே அந்த சார் யார் அப்படின்றத கேட்குறாங்க. எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணான்றதை கேட்குறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டியை ஒன்று அமைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேஸில் நிறைய திருப்பு முனைகள் வரப்போகுதுன்னு தான் நமக்கு தெரில. இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணுவோம். என்ன மாதிரி வீடியோக்கள் போடணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோக்கள் போடுவோம். தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு நம்ம எப்போவுமே குரல் கொடுப்போம். அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி